பெருந்தலைவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்த காமராஜர், காலா காந்தி, படிக்காத மேதை, பாரத் ரத்னா என பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்து அரசியல் தலைவராக, மாநில முதலமைச்சராக தொண்டாற்றிய மனிதநேய பண்பாளராக வாழ்ந்து 1975 அக்டோபர் 2 அன்று சென்னையில் மறைந்தவரின் வாழ்க்கை செய்திதான் என்ன? கல்வி தகுதி என்னவோ 6ஆம் வகுப்பு தான் என்றாலும் ஆங்கிலம் சரளமாக படிக்கவும் பேசவும் இந்தியில் உரையாடவும் திறமையுள்ளவர். 16 வயதில் சுதந்திர போராட்டத்தில் குதித்த தியாகி. 6 முறை சிறையில் அடைப்பு, 9 ஆண்டு சிறைவாசம். அரசியல் குருவாக தீரர் சத்தியமூர்த்தியை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சருக்கான கட்சி தேர்தலில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி. சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம். பக்தவச்சலத்தையும் தன் அமைச்சரவையில் அலங்கரித்து கொண்ட பண்பாளர் தலைவர். இவரது கே பிளான் திட்டம் பிரசித்தி பெற்றது, இன்றைக்கும் தேவையானதும் கூட. மூத்த தலைவர்கள் அரசு பதவிகளை துறந்து இளையவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்று அவரது கொள்கையை நடைமுறைப்படுத்தியும் காட்டியவர். மற்றவர்களும் பின்தொடர காரணமானவர். திருமண வாழ்க்கை தனது சமூக தொண்டுக்கு இடையூறாகிவிடுமோ என்று திருமணம் செய்து கொள்ளாதவர். வாடகை வீட்டிலேயே இறுதி வரை வாழ்ந்தார். மறைவின் போது அவரது பேங்க் பேலன்ஸ் சிலர் கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் கற்பித்த மாமனிதர், அரசியல் வழிகாட்டி. மலர் மாலைகளுக்கு பதில் கதர் துண்டுகளையே விரும்புவார். ஏனென்றால் அவைகளை ஆதரவற்றோர் இல்ல குழந்தைகளுக்கு தந்துவிடலாமே என்பதுதான். 1966 கட்சி மாநாட்டில் மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்க தொழில்களை நிறைய தொடங்க வேண்டும் என்ற இவரது உரைதான் இந்திய பொருளாதாரத்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. 9 ஆண்டு முதலமைச்சராக இருந்தும் 6 முறைதான் நீண்ட உரையாற்றியுள்ளார். மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்று தனது நிர்வாக திறமையை வெளிப்படுத்தியவர். தவறை தட்டி கேட்க தயங்காததால் மகாத்மா காந்தி, தீரர் சத்தியமூர்த்தி உள்பட தங்கள் படிவு மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. நாளிதழ் செய்திகளை கவனத்தில் கொண்டு அவ்வூருக்கு செல்லும் போது அந்த பிரச்சனையின் நிலை அறிந்து தேவைப்பட்டால் தீர்வும் காண்பார். சந்திக்க வந்த அனைவரையும் பார்த்து பேசிய பின் தான் படுக்க செல்வார். 1953 நேருவுடனான நட்பை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தவர். தமிழக சட்டசபையில் வரவு செலவு திட்ட அறிக்கையை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்த பெருமை பச்சை தமிழர் காமராஜருக்கே உண்டு. வளர்ந்த மேற்கத்திய நாடுகள் தங்கள் அரசு விருந்தாளியாக அழைத்து கௌரவம் செய்துள்ளன. தனது ஆடைகளை தானே துவைத்துக் கொள்வார். பாரதியார் கவிதை புத்தகம் எப்போதும் கைவசம் இருக்கும். ஆஹா, வென்றிருந்தது பாரியக புரட்சி பாடலை மாஸ்கோ வரலாற்றில் பாடி ரஷ்ய மக்களின் பாராட்டினை பெற்றார். தமிழகத்தில் அன்று உயிரோடு இருந்த 33,000 ஏரி குளங்களை ரூபாய் 28 கோடி செலவிலேயே தீர்வாக சீர்படுத்திய செம்மல். பயிற்சி மருத்துவர்களுக்கு முதலில் உதவித்தொகை வழங்கிய பண்பு. அவர் உயிரோடு இருந்தபோதே அவரது உருவச்சிலையை ஜவஹர்லால் நேரு திறந்து வைத்த பெருமை. மின்வசதி வழங்கியதில் முதலிடம் பிடித்த மாநிலம் அவர் கால தமிழகம். இந்திய மொழிகளிலேயே தமிழ் மொழியில் கலைக்களஞ்சியம் வெளியிட்ட பெருமை அவர் ஆட்சியில்தான். காமராஜர் விரும்பி படித்த புத்தகம் ஹரால்ட் லாஸ்கி எழுதிய கிராமர் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆகும். முதல்வர் ஜெயலலிதா காமராஜர் நூற்றாண்டு விழா எடுத்து சிறப்பித்தார். டெல்லியில் அவரது திருவுருவ சிலை திறக்கப்பட்டது. பந்தாக்களை வெறுத்தவர். 2 முறை பிரதமர் வாய்ப்பு வந்தபோதும் மறுத்தார். வெற்றியைப் போலவே தோல்வியையும் இயல்பாக எடுத்துக்கொண்டவர். எதிர்க்கட்சிகளின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து உரிய நடவடிக்கை எடுப்பார். ஒரு தலைவருக்கு உரிய எல்லா பண்புகளையும் முழுமையாக பெற்றிருந்தார். அதனால்தான் கட்சியை, ஆட்சியை, மக்களை சிறப்பாக வழிநடத்த முடிந்தது. அவரது ஒவ்வொரு திட்டமும் ஒரு மகத்தான குறிக்கோளுடன் இருந்தது. ஊழலற்ற 9 ஆண்டு ஆட்சியை தந்த மகத்தான தலைவர்.
அன்றைய வேலைகளை அன்றே முடிக்கும் திறமையும் அடுத்த நாளுக்கான திட்டமிடலும் கொண்ட பழக்கமுள்ளவர். தினமும் ஒரு புத்தகத்தை படித்த பின்பே படுக்க செல்லும் பழக்கம் உள்ளவர். தனது அமைச்சரவையில் 8 பேர்களை கொண்டே திறம்பட ஆட்சி செய்தவர். இவரின் மறைவின் போது பிரிட்டிஷ் அரசாங்க இரங்கல் செய்தி அப்படி சொல்கிறது. காமராஜரின் தியாகம், தேசத்தொண்டு, ஏழை மக்களின் வாழ்க்கை தரம் உயர பாடுபட்டது என்றும் நினைவு கூறத்தக்கது.